டெல்லியை போல தமிழ்நாட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? சும்மாவே தாமரை வந்து இங்கே மலராது. இப்போ மூத்தத்தில் தாமரை மலருமா? இல்லை இயற்கையாக மண் வளத்தில் தண்ணீரில் தான் மலருமே தவிர கோமியத்தில் வந்து தாமரை என்றைக்குமே மலராத பொழுது அந்த சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் மலர வைக்கணும்னு நினைப்பது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குது. தயநிதி மாறன் சொன்ன விஷயத்துல நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நசிவை சந்தித்து கொண்டிருக்கிறது யதார்த்தமான உண்மை. சிறு குறு தொழில்கள் வந்து நலிவடைந்து போயிடுச்சு. எல்லா பிற மாநிலங்களிலும் சரி அழிந்து கொண்டே போகிறது. அப்போ இவர்கள் பேசக்கூடிய சித்தாந்தமும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாடங்களும் எடுபடலை. கடைசியாக அவங்க எங்கே கொண்டு நிற்பாங்கனாக்கா, ஒரே நாடு, ஒரே எலெக்ஷனு, ஒரே மதம், ஒரே உணவு. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 6th வந்து நீங்கள் சமஸ்கிருதம் கட்டாயம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 7th போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. தமிழை விருப்ப மொழியாக எடுத்து படிப்பதற்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் 49 கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்யக்கூடிய திமுக நபர்கள் இதையே கவனமாக எடுக்கலை. குறிப்பாக இந்த செய்தியை வெளியிட்டு சன் டிவியில் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வெளியிடுறாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ரவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியை போல தமிழ்நாட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? டெல்லியில் வந்து 1.99% தான் வந்து ரெண்டு பேருக்குமான ஓட்டு வித்தியாசம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்களா? 1.99 இவ்வளோ தான் வித்தியாசம் பொழுது, ஏற்கனவே 3 முறை ஆம் ஆத்மி வந்து அங்கே வந்து இருந்திருக்கு. ஸோ 3 முறை இருந்த கட்சி தான் இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தை இழந்திருக்கே தவிர, பிஜேபி எத்தனை முறை தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. புரியுதுங்களா? நீங்கள் என்னைக்கு மாட்டு மூத்திரம் குடித்தா வந்து உங்களுக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக மருத்துவ ரீதியாக உங்களுக்கு வந்து இங்கே பலம் வாங்கின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ, சின்ன பிரச்சனையை ஊதி பிரச்சனையாக்கி மத கலவரத்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு பிரிவினவாதத்தை ஏற்படுத்த நினச்சிங்களோ, சும்மாவே தாமரை வந்து இங்கே மலராது. இப்போ மூத்தத்தில் தாமரை மலருமா? இல்லை இயற்கையாக மண் வளத்தில் தண்ணீரில் தான் மலருமே தவிர கோமியத்தில் வந்து தாமரை என்றைக்குமே மலராத பொழுது அந்த சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் மலர வைக்கணும்னு நினைப்பது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் கிடையாது. நீங்கள் வந்து அதிமுகவை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ இல்லை பணம் கொடுத்து அந்த எடப்பாடியை மாற்றி வேறு ஒரு நபரை தலைமைக்கு கொண்டு வந்தோ இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி வைத்து மீண்டும் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து அதிமுகவோடு சேர்ந்து அவர்கள் முதுகில் பயணம் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு 4 சீட்டு கிடச்சிது. அதே போல் தான் நடக்குமே தவிர அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருந்தாமே மறுபடியும் அதிமுக புண்ணியத்தில் நீங்கள் ஏதாவது வந்தால் தான் உண்டாய் தவிர அந்த கேடஸ் ஓட்டு போட்டு வந்தால் தனிப்பட்ட முறையில் பிஜேபி இங்கே ஒருபோதும் வளர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. பாஜக ஆட்சியில் இந்திய ரூபாயின் மதிப்பு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என மக்களவையில் மத்திய சென்னை எம்பி தயநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. எப்படியெல்லாம் பேசலாம், பாஜக ஆட்சியில் எங்கே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீதியில் உங்களுடைய பார்வை? இல்லை உள்ளபடி இங்கே வந்து தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலையும் சரி பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியாக நம்ம வளர்ந்துருக்கோமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. பொருளாதார ரீதியாக எவ்வளவு பின்னடைவு சந்திச்சிருக்கு, ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கியிருக்குன்னு ஒரு விஷயம் பாருங்களேன். அப்போது அந்த கடன் வந்து கடைசியாக யார் தலையில் வந்து விடியும்? சார் நான் வந்து லலித் மோடியாவோ இல்லை வேறு யாராவது இருந்தாக்கா நீங்கள் வந்து கடனை ஈஸியாக தள்ளுபடி பண்ணிக்குவீங்க. கரெக்டுங்களா? மாநில அரசு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படிங்களா? ஆமாம். நீங்கள் வந்து பிஜேபி சார்ந்த நபராக இருந்தால் உங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிடுவீங்க. விஜய் மல்லையா போன்ற நபர்கள்லாம் ஜாலியாக எங்கே வேணாலும் போகக்கூடிய அளவில் தான் இங்கே இருந்துச்சு. பொழுது தமிழ்நாட்டு நலனுக்காக வாங்கக்கூடிய கடனை நீங்கள் தள்ளுபடி செய்வது கிடையாது. தமிழ்நாட்டு நலனுக்காக கேட்கக்கூடிய நிதியையும் நீங்கள் கொடுப்பது கிடையாது. தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் சந்தித்தது கிடையாது. பொழுது இப்போ உள்ளபடி வந்து வளர்ச்சியை பெறலை. ஒவ்வொரு மக்களுடைய தலையிலும் வரிச்சுமை கூடிக்கொண்டே போகிறது. தனிப்பட்ட கடன் தொகை வந்து கூடிக்கொண்டே போகிறது. பொழுது இது எப்படி வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியும்? அவர் சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம் தானே. இப்போது தயநிதி மாறன் சொன்ன விஷயத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நசிவை சந்தித்து கொண்டிருக்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட சிறு குறு தொழில்கள் வந்து நலிவடைந்து போயிடுச்சு. எல்லா பிற மாநிலங்களிலும் சரி அழிந்து கொண்டே போகிறது. அப்போது இவர்கள் பேசக்கூடிய சித்தாந்தமும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாடங்களும் எடுபடலை. கடைசியாக அவங்க எங்கே கொண்டு வந்து நிற்பாங்கனாக்கா, ஒரே நாடு, ஒரே எலெக்ஷனு, ஒரே மதம், ஒரே உணவு, இந்த மாதிரியான விஷயத்தோடு தான் நிற்பாங்க. சிதம்பரம் அவர்கள் நாங்கள் பங்கு பெற்ற கூட்டத்தில் அவர் சொன்ன விஷயமும் 360 பக்கங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மாற்றுறதுக்கான முடிவு எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவையே பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்து நாடாக அறிவிப்பது தான் RSS உடைய நீண்டகால அஜெண்டா.
அப்போ இதற்கு வித்திடுவது போல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, இந்திய ரூபாய் நோட்டில் விநாயகர் படமும் லட்சுமி படத்தையும் அச்சடிக்கணும்னு சொன்ன வார்த்தை. நீங்க அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ நீங்கள் விநாயகர் படத்தையோ அல்லது வந்து லட்சுமி படத்தையோ இது இந்திய ரூபாயில் அச்சடிக்கும் பொழுது சர்வதேச நாடுகள் அதை எப்படி பார்க்கும்னாக்க, ஒரு இந்திய நாட்டுடைய ரூபாய் நோட்டில் இந்து கடவுளுடைய புகைப்படம் இருக்கும் பொழுது அந்த நாடை ஹிந்துத்துவ நாடுன்னு தான் பார்க்கும். இல்லாட்டி எப்படி அச்சடிக்க முடியுன்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை பேஸ் வச்சு தான் அவங்க போகிறாங்களே தவிர, வளர்ச்சி யாருக்கு இருக்குது? அதானிக்கு இருக்குது, அம்பானிக்கு இருக்குது, அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கானாக்கா இல்லை. இன்றைக்கு சாதாரண விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் ஸ்கூல் செக்டர்ஸ் அதிகமாக வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள் பல மடங்கு வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட அதானியோடைய பையன், உங்களுக்கு தெரியும் யாருன்னு, அவருடைய 50,000 மட்டுமே வந்து வருமானம் வந்து கொண்டிருந்த அவருடைய நிறுவனம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 1,00,000 மடங்கு அதிகமாக வருமானம் வந்திருக்கு. எப்படி சாத்தியப்பட்டது? அப்போ யார் வளர்ச்சி, யார் வளர்றாங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சட்டை இந்த திட்டத்தில், இலவசமாக மக்களுக்கு கொடுக்கப்படும் இந்த திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக தற்போது அந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து கைத்தறித்துறை அமைச்சராக ஆர் காந்தி வந்து இருக்கிறாரு. ஸோ அவர் மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. இலவச வேட்டி சேலை அந்த ஜருகை போடுவதில் வந்து ஊழல் செய்திருக்கிறார்கள். அந்த குறிப்பாக அந்த ஜருகை போடுவதே குஜராத்தில் அது போய் தான் அவங்க போட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் நம்ம பார்க்கப்பட்ட பொழுது, தொடர்ச்சியாக அண்ணாமலை இது போன்ற குற்றச்சாட்டை பல நபர்கள் மீது வைக்கிறார். என் ரிசல்ட் என்னன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அண்ணாமலை அவர்கள் காந்தியை குறித்து பேசியதால் வந்து அவர் பதவி விலக போகிறார். நீங்கள் செந்தில் பாலாஜியை குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த வாட்சி பிரச்சனையை ஆரம்பித்து அவர் 1 வருஷம் சிறைக்கு போன பிறகு மீண்டும் அவர் வந்து இங்கே அமைச்சராக அழகுபடுத்தப்பட்டார்னும் பொழுது, அண்ணாமலையோட சொல்லுக்கு இணங்கி இங்கே வந்து பெரிய விஷயம் நடந்துருமா? நடக்காது. நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு வெளியிட்டீங்கல்ல, அதோடைய இம்பேக்ட் என்ன? நீங்கள் அதை வைத்து திமுக நபர்களை மிரட்டக்கூடிய வேலை தான் செய்கிறீர்களா, அல்லது உள்ளபடி நடவடிக்கை எடுத்திருக்கீங்களான்னு உங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இது வரைக்கும் வெளியிட்ட நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டினுடைய தரவுகளை வச்சுக்கிட்டு மத்திய அரசு மோடி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னும் பொழுது அப்போ இந்த குற்றச்சாட்டு இது எல்லாம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து டிஎம்கேவை கார்னர் பண்ணுறதுக்காக நீங்கள் பொது வழியில் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளடி வேலை பார்த்துக்கிறீங்களா ஒரு இயற்கையான ஒரு சந்தேகம் இல்லாமல் எழுப்புறாங்கன்னும் பொழுது அந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இது வரைக்கும் வந்து இப்போ சமீபமாக நடந்த ரைடில் முதல்கொண்டு எடுத்துங்களேன், பணம் கையகப்படுத்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட கல்லூரிகளில் இருந்து எடுக்கப்பட்ட பணமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என் ரிசல்ட் என்ன தெரியல பாருங்கள். ஒன்றுமே அதோட இம்பாக்ட்லாம் உங்களுக்கு 2020 விசாரணை தான் போயிட்டு இருக்குல்ல. கோர்ட்லேயே அந்த வழக்கு தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு. ஸோ கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அதை பற்றி எப்படி நம்ம பொது வெளியில் கருத்து சொல்ல முடியும்? தீர்ப்பு வந்த பிறகு தானே முழுமையான விவரங்களை பேசும். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 வெளியிட்டீங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் வழக்கு போட்டிங்களா? நம்மள எத்தனை நபர்கள் மீது எவ்வளோ சொத்து குவிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டுருந்தீங்க இல்லையா? பிரான்ச் வைஸ் போட்டெலாம் போட்டிருந்தீங்களா? அதுக்கெலாம் நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சீங்களா? நம்பர் 1. 2வது விஷயத்தில் கூடுதலாக நீங்கள் இன்னொன்று கவனித்து இப்போ பார்க்கணும். ஞானசேகரன் வழக்கில் அண்ணாமலை சொன்ன விஷயம் வந்து 1 வருஷம் சிடிஆர் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது, யார் யார்கிட்ட பேசினான்ற ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. இது அஃபென்ஸ் தான்றதையும் அவர் பகிரங்கமாக சொல்கிறார். குற்றம் தான், நீங்கள் வெளியிடட்டி நான் வெளியிடுவேன்றார். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறது வந்து தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயம் தான் அவர் சொன்ன விஷயம். ஏன்னா இது போன்று நாளைக்கு முதலமைச்சர் பேசுறது, உளவுத்துறை பேசுவது, இந்திய ராணுவம் பேசக்கூடிய தரவுகளையும் உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய அஃபென்ஸுக்கு அண்ணாமலை மீது ஏன் இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியல? தமிழ்நாடு காவல்துறையோ தமிழ்நாடு இந்த திமுக ஆட்சியோ வந்து செய்யலன்னும் பொழுது அப்போ உங்களுக்கு அங்கே என்ன தயக்கம், என்ன நின்றுடல், என்ன பயம்? ஒருவேளை தரவுகளில் வந்து சிக்கியிருக்கிறது மிக முக்கியமான புள்ளியாக நீங்கள் வழக்கு போட்டவுடனே நீதிமன்றத்தில் இதை பாருங்கள் இதெல்லாம் இருக்குது எவிடன்ஸ் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க கொடுத்துருவாங்கன்னு பயத்தில் போடாமல் இருக்கணும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த அரசியல் நாடகம், இந்த அரசியலுடைய மிரட்டல்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செய்திகளை வரதுனாலே இங்கே ஏதோ புதுசாக மாற்றம் ஏற்பட்டுருமானா ஒன்றும் கிடையாது. அங்கே நம்மள்ட்ட இங்கே ஒரு செய்தி வரும், அங்கே உள்ளடி வேலை வேறு நடந்துட்டு கடந்து 2 பேரும் இணக்கமாக போயிட்டே இருப்பாங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 6th வந்து நீங்கள் சமஸ்கிருதம் கட்டாயம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் 7th போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில செய்திகள் வந்து இருக்குது. என்ன நடக்குது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழி வந்து ஒரு தேசிய மொழியாக அவங்க வந்து இருக்குது. அதாவது நேஷ்னாலிட்டி அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து தமிழன் தான் நம்ம சொல்லணும். பட் இந்தியாவில் தான் நம்ம வந்து நேஷ்னாலிட்டி அப்படின்னா இந்தியன்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு தேசிய ஒருமைப்பாடு வந்து எல்லோருக்குள்ளேயுமே இருக்குது. பட் மொழி ரீதியாக எல்லோருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்ன லாங்குவேஜ் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த தாய்மொழியை கொண்டு நேசிக்கிறவர்கள் அதிகமாக வந்து இருக்கும். ஏன் இப்படி ஒரு திருத்தம்லாம் கொண்டு வராங்க? ஆர்டிஐல மூலமாக பெறப்பட்ட தகவல் இந்த தகவல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதில் கேந்திர வித்யாலயா தான் சொல்லியிருக்கு. 6th வந்து நீங்கள் கம்பல்சரி 6th வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி, சமஸ்கிருதம்
கட்டாய மொழி. 2 ரெண்டுமே கட்டாய Okay. மொழி. தமிழை விருப்ப மொழியாக எடுத்து படிப்பதற்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் 49 கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ் இருக்கு. நான் அப்போ ஒரு ஸ்டேட்னாக்கா அந்தந்த ஸ்டேட் அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் வந்து படிக்கக்கூடிய இடத்துல தாய்மொழியை படிப்பதற்கு அனுமதி கொடுக்கும். நீங்கள் ஹிந்திக்கு பதிலாக சரி நீங்கள் ஹிந்தியை கூட வச்சுக்கோங்க, சமஸ்கிருதத்துக்கு பதில் நீ தமிழ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி நீ சமஸ்கிருதம் பாஸ் பண்ணாதான் நீ 7th போக முடியும் பொழுது அப்போ கட்டாயமாக இப்படி ஒரு திணிப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்யக்கூடிய திமுக நபர்கள் இதை ஏன் கவனமாக எடுக்கலை? குறிப்பாக இந்த செய்தியை வெளியிட்டு சன் டிவியில் நியூஸ் கார்டு போட்டு வெளியிடுறாங்க. அப்போ நிச்சயமாக வந்து முதலமைச்சருக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது கிடையாது. அப்போது இப்படி ஒரு சிஸ்டம் வந்து என்னுடைய ஸ்டேட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் தான் சொல்லணும். நீங்கள் வந்து எந்த கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து மத்திய அமைச்சர் மூலமாக தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, என் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கும்போது என் தாய்மொழியை கற்பிப்பதற்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு விருப்பம் இருந்தால் அதை தேர்ந்தெடுத்து படிக்கணும். விருப்பம் இல்லைனாக்கா வேறு மொழி படிச்சுட்டு போட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து இருமொழி கொள்கையை தானே ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம், ஆனால் வந்து இங்கே தமிழுக்கு இடமே இல்லைன்ட்டாங்களே தமிழ்நாட்டில். இப்போ கேந்திர வித்யாலயா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் ஆசிரியர் அங்கே அந்த ஸ்கூல்லே கிடையாதான். 49 ஸ்கூல்லேயும் தமிழ் ஆசிரியர் கிடையாது. தமிழில் ஒரு சிலபஸ் கிடையாது. சொல்லிக் கொடுப்பதற்கு ஆளும் கிடையாது பொழுது மொழி திட்டமிட்டு இங்கே அளிக்கப்படுகிறதுனால் ஒரு மோசமான உதாரணமாக மாறிவிடும் பொழுது இதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொடுக்கணும். முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுக்கணும். நிச்சயமாக இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் இதை கவனத்தில் எடுக்கணும். இது எப்படி இது வந்து சாத்தியப்படுகிறது, இதற்கு என்ன செய்யலாம், என்ன சட்ட வகைப்படி செய்யலாம்ன்றதுக்கான ஒரு பரிசீலனை செய்து தாய்மொழியை கற்பதற்கான அந்த உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். பட் கேந்திரிய வித்யாலயா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில் தானே வந்து இருக்குது. பட் எந்த ஊரில் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, என் ஊரில் தான் இருக்குது. என் ஊரில் வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போது வட மாநிலத்திலேருந்து வந்த நபர்களாக இருந்தாலும் இங்கே தமிழில் பேர் வைங்கன்னு சொல்கிறோமா? சொல்கிறீங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது என் மாநிலத்தில் படிக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாமே வந்து யார் படிக்கிறான்? கேந்திர வித்யாலயா வெறும் வடநாடுகாரன் வந்து படிக்கிறானா? இல்லை. என் வீட்டு பிள்ளைகளும் இங்கே படிக்கும் பொழுது தாய்மொழியை கற்பதற்கு அவசியம் இல்லை, நீங்கள் அனுமதி இல்லைன்னும் பொழுது அவன் திடீர்னு போய் சமஸ்கிருதத்தை படுறானா எப்படி படிப்பான்? ஹிந்தியே அவனுக்கு வந்து பிரமிப்பாக தெரியும், புரியுதுங்களா? இல்லை சமஸ்கிருதம் படுறானா அவன் எப்படி படிப்பான்? சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு அவனை கோயிலில் வந்து பூசாரியாக போக போகிறானா? இயல்பாக அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து நீங்கள் ஹிந்தியை கூட நீங்கள் ஆதரிச்சுட்டு போயிடலாம், ஆனால் சமஸ்கிருதத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? ஆப்ஷன் வைக்கணும். நீங்கள் விருப்பப்படுறவங்களும் எடுத்து படிச்சுட்டு போகணும், யாருமே நம்ம வேணான்னு கட்டாயப்படுத்தலை. பட் தமிழ் என்பதை நீங்கள் இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கட்டாயம் படிக்கணும். கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்த வாக்குறுதியே 75 தமிழர்களுக்கு 75% தமிழர்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணுன்றது அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. பட் அப்படி நடக்குதா இங்கே? நீங்கள் சர்வசாதாரணமாக போங்களேன். நீங்கள் சென்னை வந்து போன்ற பெருநகரங்களில் போனீங்கன்னாக்கா அவ்வளோ கலப்படம். இது நம்ம ஊர் தானே நமக்கே டவுட் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக கடை வச்சிருக்கக்கூடிய எல்லா நபரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கடையிலேருந்து எல்லா பிஸ்னஸ் சரி, வேலை செய்கிறது, பில்டிங் வேலை எல்லாத்துலேயும் வட மாநிலத்துடைய ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. முழுக்க தமிழர்களுடைய ஆதிக்கம் வந்து குறைந்து கொண்டே போகிறதுனும் பொழுது அப்போ இதெல்லாத்தையும் கவனம் எடுத்து ஒரு அரசாங்கம் ஆட்சியாளர்களுக்கு வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? நம்ம ஸ்டேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை செய்ய தவறிட்டிங்கனாக்கா வேலைவாய்ப்பு, தொழில், மொழி எல்லாமே வந்து இழக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது வந்து முட்டை வீசுவது தொடர்பாக பேசப்பட்ட ஒரு ஆடியோ ரொம்ப ஒரு இதாக போயிட்டுருக்கு, பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன் இந்த ஒரு இப்படியான ஒரு வன்மங்களை எல்லாம் கையில் எடுக்கிறாங்க? இது யார் செய்ததாக சொல்லி ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுதுனாக்கா ரஜினி ரசிகர்கள் செய்வதாக ஒரு செய்திகளை போடுறாங்க. ரஜினி அவர்கள் அரசியலுக்கே வரல. அவர் முழுவதுமாக அரசியல் விட்டு விலகிய பிறகு நீங்கள் எதற்காக அவருடைய ரசிகர்கள் விஜயை வந்து நீங்கள் நோக்கி இது போல் எரிவாங்கனாக்கா அதுக்கான சாத்தியம் இல்லை. இப்போது இது ரொம்ப திட்டமிட்டு ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கனாக்கா அடுத்து வந்து விஜய் வந்து ஒரு மாநாடு செய்வதற்காகவும் அப்புறம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவதற்காகவும் நடைபயணம் போவதற்கான ஒரு வேலை செய்து கொண்டிருக்காருன்னு தெரியும். அப்போ இப்படி செய்திகளை திட்டமிட்டு கசிய விடுவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் மீது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வார்கள், நாளைக்கு முட்டையில் வந்து ஒருவேளை ஆசிட் இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது, உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு, தடை போடுவதற்கு, அவருடைய திட்ட வடிவத்தை மாற்றி அமைப்பதற்கு இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய சதி. யதார்த்தமாக ஒன்று கேட்குறேன், விஜய் ஒரு இடத்துக்கு வராருன்னா எவ்வளோ க்ரௌடு எவ்வளோ ரசிகர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பொதுமக்களை தாண்டி ரசிகர்களே எவ்வளோ பேர் சூழ்ந்துருப்பாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து முட்டையை அடிச்சுட்டு போயிட முடியுமா? அவன் முட்டையை உடச்சிட மாட்டாங்க. யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள், அவன் முட்டையை பிதுக்கி எடுத்துருவாங்க ரசிகர்கள் பொழுது. அப்போ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் கிடையாது. அப்போது இது திட்டமிட்டு ஒரு அஜெண்டா பரப்பி விஜய்க்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறதையும் சில வேலைகளும் செய்வதும், இதில் குறிப்பாக அவருடைய விக்கை பற்றி மண்டையை பற்றிலாம் வந்து ஒரு ஆடியோ வருதுன்னும் பொழுது அப்போ எவ்வளோ வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கன்னு இருக்குல்ல. இங்கே செய்திகள் என்பது ஒரு வன்மம் கொண்டு பேசுகிறாங்க. ஆமாம்,
ஆமாம், நிதர்சனமாக இருக்கிறது ஒரு செய்தியாக இருந்தாலும் திட்டமிட்டு பரப்பப்பட்டு அதன் மூலமாக ஒரு அஜெண்டா பேஸில் கொண்டு போகிறதுன்றது வந்து நாளைக்கு அவர் நடைபயணத்துக்கு இல்லை சார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி காவல்துறை கட்டுப்பாடு விதிப்பாங்க. அதுக்கு பிளான் பண்ணி பண்ணுற விஷயம் தான். பட் நீங்கள் அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய நபர் யாருமே வந்து இந்த வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் விஜய் இந்த மாதிரிலாம் தொட்டிங்கனாக்கா 5 லட்சம் ஓட்டுன்றது 50 லட்சமாக எக்ஸ்ட்ரா மாறுமே தவிர குறையாது. இன்னும் கவனம் வந்து அதிகமாக போகும் விஜய் மீதுன்றதை. இந்த அரசியல் புரிதல் இல்லாமல் தற்கொலைத்தனமாக சில வேலையை பார்க்குறானுங்கும் பொழுது கடந்து போயிடும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா.